இலங்கையில் உள்ள நெல் மாஃபியாவை பற்றியும் அரிசி மாஃபியாவை பற்றியும் கதைத்தனர். சத்தோசோ ஊடாக கொண்டு வரப்படுகின்ற அரிசி நிராகரிக்கப்படுகின்ற விதத்தை பார்க்கும்போது புதிய மாஃபியா ஒன்று உருவாவதை காண முடிகிறது. இதன் முழு சுமையையும் நுகர்வோரை சுமக்க வேண்டியுள்ளது. அரசாங்கத்தின் விலை மனுவுக்கு நடைமுறை ஒன்று உள்ளது. இதற்கமையவே விலை மனு இரத்தாகின்றது. ஜனவரி மாதம் 10ஆம் தேதியாகும் போது அடுத்த சில நாட்களில் சுமார் 40,000 டோன் அரிசி இலங்கை வந்தடையும் என நம்புகின்றோம். ஆகவே அரிசிக்கு சந்தையில் தட்டுப்பாடு இல்லை. சிவப்பு அரிசிக்கான தட்டுப்பாடு உள்ளது. அதற்கான காரணம், ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் 20 கிலோகிராம் வீதம் அரிசியை பகிர்ந்தீர்கள். சிவப்பு அரிசியை சாப்பிடாதவர்களுக்கும் சிவப்பு அரிசியை ஊட்டினீர்கள். இதனால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினரே, நெல் கொள்வனவிற்காக திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரிசி சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் 1.5 மாதங்களுக்கு தேவையான நெல்லை கொள்வன செய்து அதனை நிவர்த்தி செய்வோம். ஆகவே சந்தையில் ஏற்படும் தட்டுப்பாட்டினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரச்சனைக்கு தீர்வு வழங்க நாம் தலையிடுவோம். அவ்வாறாயின் இன்று உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலையில் விவசாயிகளுக்கு 130 ரூபாய் செலவாகின்றது. ஆகவே நீங்கள் இம்முறை 1 கிலோகிராம் நெல்லுக்கு வழங்க எதிர்பார்த்துள்ள விலை என்ன என்பதை அறிய விரும்புகின்றேன். நாம் 130 ரூபாய் கடந்த முறை கூறினோம். 1 கிலோகிராம் நெல்லுக்கான உற்பத்தி செலவு 99 ரூபாய் 75 சதமாகும். அரசாங்கத்தின் புள்ளி விவரங்களை நான் கூறுகின்றேன். அதற்கு 30 வீதத்தை சேர்த்து நாம் அதை கூறினோம். அந்த கோரிக்கைக்கு இம்முறை நாம் உயிர் கொடுப்போம். நிச்சயமாக விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் விலை தீர்மானிப்போம். நிச்சயமாக விவசாயிகளை பாதுகாப்போம். நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் வர்த்தக அமைச்சு என்ற வகையில் அரசாங்கம் தலையீடு செய்யும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டிற்கு கூற விரும்புகின்றேன்.